தை அமாவாசையை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை காவிரி ஆற்றில் பல்லாயிரக்கணக்கானோர் புனித நீராடி வருகின்றனர். இத்தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் குணசேகரன் வழங்க கேட்கலாம். குணசேகரன், இத்தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக ஆண்டுதோறும் ஆடி மாதம், புரட்டாசி மாதம் மற்றும் தை மாத அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களது ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது பொதுமக்களினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இதன்படி ஈரோடு மாவட்டத்தில் புகழ்பெற்ற பவானி கூடுதுறையில் காவிரி ஆறு, பவானி ஆறு மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமுத நதி சங்கமிப்பதாக கூறப்படக்கூடிய பவானி கூடுதுறையில் ஆண்டுதோறும் இந்த தை அமாவாசை தினத்தில் ஏராளமான பொதுமக்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. இதன்படி இன்று தை அமாவாசை தினமான இன்று காலை முதலாக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பவானி கூடுதுறையில் கூடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து பூஜை செய்து வழிபட்டு வருகின்றனர். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய படித்துறைகள் மற்றும் அதே போன்று பரிகார மண்டபங்களில் பரிகாரங்கள் செய்தும் பிண்டம் கரைத்தும் முன்னோர்களுக்கு எள் மற்றும் தண்ணீர் விட்டு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து சங்கமேஸ்வரரை தரிசித்தும் இவர்கள் செல்கின்றனர். இதுபோன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதால் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், குடும்பம் நலம் பெருகும் என்பது இவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இதன் காரணமாக இன்று காலை முதலாக ஏராளமான பொதுமக்கள் இங்கு இந்த தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஈரோடு மட்டுமன்றி சேலம், நாமக்கல், திருப்பூர் உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருக்கின்றார்கள். கூட்டம் அதிகரித்திருப்பதன் காரணமாக பவானி கூடுதலிலும் கூடுதலான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.